ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்மா. இவங்க வந்து பொன்னாங்கண்ணி கீரை கடையில் வாங்கி சாப்பிட்றது, நாம் தோட்டத்தில் இயற்கையாக எடுத்து சாப்பிட்றது தனி டைப்பு. இந்த பொன்னாங்கண்ணி கீரை மூலம் நமக்கு என்னென்ன பலன் பார்ப்போம். கண் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குமா, கண் வலி, கண் சோறு போகும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், தோல் மென்மையாக சுருக்கம் இல்லாமல் இருக்கும், மலச்சிக்கலை குறைக்கும், மூலம் இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணும், நம்மளுடைய கல்லீரலுடைய செயல்பாடு தெளிவாக இருக்கும், குடல் சுத்திகரிக்கப்படுமா. அடுத்து ரத்தம் கெட்ட ரத்தம் தனி, நல்ல ரத்தம் தனியாக ரத்தத்தை சுத்திகரிக்கப்படுது. இவ்வளோ இருக்குமா இந்த பொன்னாங்கண்ணி கீரையில். இது செலவில்லாத நம்ம விளைவிக்கலாம். ஒரு தடவை கத்தை 20 ரூபா கொடுத்து வாங்கினா போதும். இது 4 வருஷத்துக்கு கீரைம்மா. 4 இயர்ஸ் கீரை இது. அப்படியே வருவாங்க, அப்படியே கொஞ்சம் எடுத்து சூப்பு வச்சுக்கிறது, வாரத்துக்கு ஒரு தடவை கடைஞ்சிக்கிடுது. கடையில் வாங்குகிற கீரையை விட நம்ம கீரை ருசி அதிகமாக இருக்கும். அந்த பொன்னாங்கண்ணி கீரை டேஸ்ட்டுக்கே நம்ம சாப்பிட்ணும் போல் இருக்குமா. அதை சாப்பிடும்போது மனசும் அந்த இது சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நாம் விளைவிச்ச கீரை எல்லாம் மருந்து இல்லாமல், கெமிக்கல் இல்லாமல், ஒன்லி ஆரோக்கியமாக வளர்க்குற கீரை. இதுக்கு டெய்லியும் தண்ணி ஊற்றணுமா. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கூட தவறக்கூடாது. ஏன்னா உடனே வதங்கிடுவாங்க. தண்டு பெருசாக இருக்கும், கீரை வதங்கிடுவாங்க. பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப ரொம்ப நல்லதுமா. இருக்கிற கீரையிலே முருங்கீரைக்கு எடுத்து பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லலாம். மருத்துவமாக இருக்குது. உடம்பு குளிர்ச்சி அடையும், ரொம்ப ஹீட் ஆகாது, பாடி ஹீட் ஆகாது. நீங்கள் இந்த மாதிரி கீரை வாங்கி கீரையெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த தண்டை நட்டிங்கன்னா போதுமா. அந்த தண்டை மட்டும் நட்டி வச்சு, 1 தண்டு 2 தண்டு நட்டால் போதும். அது வளர்ந்து பரவி நிறைய கீரை ஆகிடுவாங்க. அது வளர்ந்து அது கொஞ்சம் சாயும் போது அப்படி வேர் பிடிச்சி நிறைய கீரை வருவாங்கம்மா. இது உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு ஒன்றுமே நீங்கள் செலவு செய்ய வேணாம்பா. ஒன்று வாங்கி இந்த புதினா ஊனனா கிளை வருமே, அது பீரியட் 3 மாதமோ இல்லை ஒரு 4 மாதம்தான். நம்ம புதினாவை கிள்ளிட்டா அந்த பருவம் முடிஞ்சு போச்சு. ஆனால் பொன்னாங்கண்ணியை பொறுத்த அளவுக்கு நமக்கு அந்த இது கிடையாது. ஒரு தடவை 1 2 நட்டுட்டோம்னா இவங்க ரொம்ப செழிப்பாக இருப்பாங்க. நமக்கு ரொம்ப ஆரோக்கியம். அப்புறம் இந்த கீரையை நீங்கள் தனிப்பட்ட முறையில் தனியாக தான் வைக்கணும். எது கூட நீங்கள் சேர்க்கக்கூடாது. இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க பாருங்கள் கீரைங்க. நான் அங்கேயே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி தான் இங்கே எடுக்க போகிறேன். ஆனால் மற்ற செடிங்களோட வச்சாமா நமக்கு கீரை தான் கிடைக்கும். மற்ற செடி விளைச்சல் கம்மியாகும். இது பாருங்கள், இது அடுக்கு செம்பருத்தி. இது பூத்துருக்காங்க பாருங்கள். அதில் ஒன்று வைக்கும்போது பெரிய ட்ரம்மாக இடம் இருக்கேன்னு ஊனிட்டம்மா. அவங்க ஃபுல்லாக கேப்சர் பண்ணிட்டாங்க பாருங்கள். ஃபுல் இடமும் எடுத்துக்கிட்டு இந்த பொன்னாங்கண்ணி கீரை மேலே எப்படி விளையிறாங்களோ அதேமாதிரி கீழே வேர் 2 அடி 3 அடி கூட வேர் போகுமா. வேர் நீட்டாக இருக்கும். ஒரு தடவை பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம வச்சுட்டோம்னா அந்த மண்ணை கூட திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது, முடியாது. அந்த மண்ணை எடுத்து தேவைன்னா திரும்ப எடுத்து நம்ம சலித்து பொன்னாங்கண்ணி வேரெல்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம சுத்தப்படுத்தணுமா. அதனால் வேறு எந்த சாக்குலேயோ ஒரு ஊடு பயிர் மாதிரி வச்சிடாதீங்கம்மா. இந்த பொன்னாங்கண்ணி மற்றது மாதிரி விளைச்சல் கொடுத்தோம் எடுத்து போட்டோன்னு இருக்காது. இது வேறு கீழே அதிகமாக போகிறதுனால இதாக இருக்கும்பா. நான் தெரியாதனமா அடுக்கு சங்கில் வச்சிட்டேம்மா. இதை அப்புறப்படுத்தவும் முடியலம்மா. எடுக்க அவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. வாழ்க வளமுடன். இன்றைக்கி ஒரு கீரையோடு உங்களுக்கு இந்த வருஷத்தை முடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் பொன்னாங்கண்ணி கீரை அவ்வளோ சத்து இருக்குமா. வாரத்துக்கு 2 முறை சாப்பிடுங்க. 1 முறை சூப் வைங்க, 1 முறை கடைஞ்சி சாப்பிடுங்க. கன்சீவாக இருக்கிறவங்க டாக்டரை கன்சிடர் பண்ணி தான் சாப்பிட்ணும். ஏன்னா இது ரொம்ப குளுமை.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றிம்மா, நன்றி.